ஆச்சாரிய சம்மர் கேம்புக்காக என்னோட 2 பசங்களையும் நான் இங்கே சேர்த்து விட்டேன். ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் ஏதோ சொன்னாங்கன்ட்டு நான் என்னவோ பரவாயில்லன்னு ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே உண்மையிலே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டாஃப் எல்லாருமே வந்து குழந்தைங்க கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என் குழந்தைங்களுமே நிறைய கற்றுக்கிட்டாங்க. நல்ல ஆக்டிவிட்டீஸ் நிறைய தெரியும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வீட்லேயுமே வந்துட்டு இங்கே பண்ணதை ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆச்சாரியா ஸ்கூல் ஃபார் இந்த சம்மர் கேம்ப் உங்களுக்காக ஒரு குவாலிட்டி டைமை வந்துட்டு கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் மேம். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா சம்மர் கிளாஸில் வந்து குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களால் பேரண்ட்ஸாக ஒர்க்கிங் பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியல. இன்னொன்று வந்து குழந்தைங்க வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறாங்க. ஃபோனிக்ஸாக இருக்கட்டும், ஃபோனிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, ஏபிசிடி மட்டும் தான் சொல்லுவான். இப்போ ஆஃப் த ஃபோனிக்ஸ் வந்து சொல்கிறான் அவன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த சம்மர் கேம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நிறையா சொல்கிறான், 1 2 3 அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக 30 வரைக்கும் தெரியும். அவன் வந்து சொல்கிறான், மம்மி எனக்கு வந்து தெரியுது, ரைம்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த ரைம்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, இது எனக்கு தெரியும் மம்மி, இது எங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்கன்ற அளவுக்கு அவனுக்கு தெரியுது. பிலவாம் அப்படின்ற போது அங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த சம்மர் கிளாஸ் 1 மந்த்லேயே வந்து ஒரு 15 days தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ளேயே அவன் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன்.